Taste the Daily. காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் கார்த்திகை மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. கோவில் கோலுமண்டபத்தில் நடைபெற்ற இந்த பூஜையில் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்றனர். லட்சுமி சரஸ்வதி தேவியருடன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய காமாட்சியம்மனை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். கோட்டை பகுதியில் அமைந்துள்ள 18 அடி உயர விஸ்வரூப ஆஞ்சநேயருக்கு இந்த ஆண்டின் முதல் வெண்ணெய் காப்பு அலங்காரம் நடைபெற்றது. குளிர்காலமான கார்த்திகை, மார்கழி, தை மாதங்களில் வெண்ணெய் காப்பு அலங்காரம் செய்யப்படுவது வழக்கம். அந்த வகையில் 110 கிலோ எடையுள்ள வெண்ணெயால் அலங்காரம் செய்யப்பட்ட ஆஞ்சநேயரை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். அழிவின் விளிம்பில் உள்ள கோலாட்டக்கலை மேம்பாடு அடைய வேண்டி திருவண்ணாமலையில் கோலாட்ட கலைஞர்கள் கோலாட்டம் ஆடியவாறு 14 கிலோமீட்டர் கிரிவலம் மேற்கொண்டனர். உலக மக்கள் நன்மைக்காகவும் அழிவின் விளிம்பில் உள்ள கோலாட்டக்கலையை மீட்டெடுக்க வேண்டும் என்றும் வேண்டுதல் வைத்தனர்.